இது என்னது தானே பார்க்குறீங்க? வேறு ஒன்றும் இல்லை, பதினி தான். வெயில் காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு. உடம்புல உள்ள ஹீட்டை ரொம்ப குறைக்கிற பவருக்கு எது இருக்குன்னா, பதினிக்கு கண்டிப்பாக இருக்குது. நம்ம சென்னையாக இருக்கட்டும், நிறையா ஊர்களாக இருக்கட்டும், சாலைகளில் இப்போ பதினி வியாபாரிகள் நிறையா இருக்காங்க. நம்ம கோக்கு, அந்த ₹10 கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வாங்கி குடிக்கிறோம். அதில் கெமிக்கலு, தண்ணி, அதுக்கப்புறம் கேஸு, இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதை குடிக்கும்போது நாக்களவுல அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதுனால ஜில்லுன்னு இருக்குமே தவிர அதில் ஒரு நன்மையும் கிடையாது. இந்த ரேட்டு அந்த ரேட்டெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இது ஒரு இயற்கையானது, அதை புரிஞ்சுக்கோங்க. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருக்கும்போதோ, இல்லை பைக்கில் போகும்போதோ, காரில் போகும்போதோ பதினியை வாங்கி வச்சு குடிச்சுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹீட் ஆகாமல் உடம்ப தடுக்கும். எனது கோடை காலம்னால இதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அப்புறம் நம்மளோட வளங்களை நம்ம தான் பாதுகாக்கணும். பனைமரம் நிறையா இருந்துச்சு, இப்போ குறைவாக தான் இருக்குது. பனைமரத்தை நம்பி இருக்க வியாபாரிகள் நிறையா பேர் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம வளத்தை நம்ம பெருக்குவோம். பனை மரம் என்பது எல்லா மரங்களோட தனித்தன்மையானது. இதோட நன்மையை வந்து நான் சொல்ல தேவையில்ல. கண்டிப்பாக நம்ம நாட்டோட வளங்களை நம்ம தான் வளர்க்கணும். முன்னாடி இந்த வளங்கள்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ எல்லா பொருளையும் நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்குற அளவுக்கு நம்ம அவ்வளோ கீழே போயிட்டோம். கண்டிப்பாக ஒரு நாட்டோட ஏற்றுமதியை பொறுத்து தான் அந்த நாட்டோட பொருளாதாரம் கணிக்கப்படும். திரும்பவும் நம்ம வழக்கெல்லாம் மீட்டெடுப்போம். அதாவது பணமோ, காரோ, பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறதோ அப்போதைக்கு நல்லா இருக்கலாம். ஆனால் தலைமுறையினருக்கு அது செட் ஆகாது. கண்டிப்பாக இயற்கை வளங்களை காப்போம், இயற்கை வளங்களை பெருக்குவோம். நம்ம ஒரு விவசாயியா இப்போ இல்லாமல் நம்ம சென்னையிலையோ, சிட்டியில வேலை பார்த்தா கூட, நம்ம ஒரு விவசாயி உற்பத்தி பண்ணுற பொருளை நம்ம வாங்கி கண்டிப்பாக சாப்பிட்டோம்னா தான் உற்பத்தி ஆகும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விரும்பி அதை நம்ம சாப்பிட்றோமோ, அதை பொறுத்து தான் அந்த விவசாயிகள் அதை பயிரிடுவாங்க. அதோடைய விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே உணர்வோம். நம்ம நாட்டோட இயற்கை வளத்தை பாதுகாப்போம். நம்ம நாட்டோட இயற்கை வளத்தை வளர்ப்போம். மற்ற நாடுகளை விட நம்ம ஓங்கி நிற்போம். இந்த மெசேஜ்ன்றது ஒரு சின்னதா என்னடா அப்படின்ற மாரி இருக்கும். கண்டிப்பா இதுதான் வருங்காலத்தில ஒரு பெரிதாக கருதப்படும். நன்றி.